பட் இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை, நாங்க செக் பண்ணி தானே ஆகணும். வெள்ளை இருக்கு அப்படின்னா என்ன வெள்ளை, அதுக்கு என்ன மாதிரி வைத்தியம் கொடுக்கணும், ஆபத்தான வெள்ளையா, இதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியது எங்களோட டியூட்டி இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்னு நாங்க ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலா சொல்றதை நான் இந்த பதிவுலயே சொல்றேங்க. ஓகேங்களா? இப்ப இதை பார்த்து ஒரு சிலர் கேட்கலாம், என்ன டாக்டர்மா இப்படி கொஞ்சம் ஒரு இதை பத்தி ஷை ஆகாம இது எல்லாருக்கும் சொல்றாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லையா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுல டாக்டருங்க வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் வெக்கப்பட்டு அது எதுவுமே பண்றது இல்லைங்க. ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன்றாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கு உங்களுக்கு, இவங்களுக்குலாம் அந்த லேபியா மெஜோரா லேபியா மைனோராக்குள்ளலாம் அந்த கிரீம் போடும்போது என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது. அந்த கிரீம்னால காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. எல்லாருக்கும் இல்லை, இதே நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிறப்புறுப்புல ஆல்ரெடி லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, சாஃபிங் இருக்கு, இந்த கிரீமும் போட்டுறது பிளேடும் போட்டு எடுக்கிறதுனால கச்ச கச்சன்னு புண்ணாயிடுது. ஸோ அதுவும் வச்சுட்டு வராங்க. அப்ப நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா எப்பயுமே நீங்க ஷேவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே கிரீம் போடாதீங்க. பியூபிஸ் மேல மட்டும் நீங்க கிரீம் போட்டுக்கோங்க. அதாவது பிறப்புறுப்பு மேல மட்டும் நீங்க ஷேவ் போட்டுறதோ கிரீம் போட்டுறதோ எதனால பண்ணுங்க. பட் பிறப்புறுப்புக்குள்ள இருக்க முடியெல்லாம் என்ன பண்ணுங்க, முடி குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்க லைட்டா கிரீம் போட்டு எப்ப பிறப்புறுப்பு ஆரோக்கியமா இருக்கோ, அதாவது சாஃபிங்லாம் எதுவும் இல்லையோ, அந்த இடத்துல எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லையோ, அப்ப கிரீம் போட்டுக்கோங்க. 3 months ஒன்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்றது அப்ப கிரீம் போட்டுக்கோங்க. 3 months ஒன்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்றது நான் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றதுங்க. அது உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். அதே மாதிரி எப்பயுமே பிறப்புறுப்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம லேடிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடணுங்க. முக்கியமா இன்னர் வேர்ஸ் பாத்தீங்கன்னா மென்சஸ் டைம் போது மட்டும் ஜட்டி போடுங்க. நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த நாப்கின் கூட பாத்தீங்கன்னா ட்ரை ஃபீல் கவர் இல்லாத வெறும் காட்டன் நாப்கின். அது கூட 3 hours மேல அந்த இடத்துல இல்லாம பாத்துக்கோங்க. 3 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேண்டஸ் கீழே பாத்தீங்கன்னா பேண்டஸ்குள்ள பேண்டி லைனர்லாம் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பேண்டி லைனர் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா லைட்டா வெள்ளப்படுதுங்க, அதனால பேண்டி லைனர் வைக்கிறேன்றாங்க. அது வேண்டாம். வெள்ளப்படுதுன்னா கூட அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? வெள்ளப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணி 3 லிட்டர் குடிங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிடாதீங்க, சூடான வஸ்துக்கள் சாப்பிடாதீங்க. டாக்டரை போய் பாருங்க. இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு பேண்டி லைனர் போச்சு அதை இன்னும் கொஞ்சம் சாஃபிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்திக்காதீங்க. ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த கதன் தண்ணி இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணி, அதுல கடுக்காய் பொடி போட்டுக்கோங்க. கடுக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதை வாஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது சூப்பரான எஃபெக்டே கொடுக்கும். வெஜினோட pH அது ஆல்டர் பண்ணாது. அட் த சேம் டைம் என்ன பண்ணும்னா பிறப்புறுப்புல இருக்க கிருமிகள்லாம் சாவடிக்கும். நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அது சாகடிக்காது. கிருமி பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், ஈஸ்ட் இந்த மாதிரி கிருமிகளை மட்டும் அது சாகடிக்கும். ஸோ கடுக்காய் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். கடுக்காய் கூட எங்களால வாங்க முடியல அப்படின்னா கல்லுப்பு போட்டு அந்த வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மஞ்சள், இது எல்லாமே கதன் தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை நம்ம வெஜினல் வாஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் வெஜினல் வாஷா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 முறையான வெஜினல் வாஷ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஹோம்மேடா இருந்தா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சாஃபிங் வரக்கூடாதுங்க. பிறப்புறுப்பாட்ட சாஃபிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல இருட்டு இருக்கோ, ஈரப்பதம் இருக்கோ, சூடு இருக்கோ, உஷ்ணம் ஹீட் இருக்கோ, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிருமிகள் நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும். அப்ப பிறப்புறுப்புன்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெஸ் போடும்போது பிறப்புறுப்புக்கு ஃப்ரீயா காத்து போகணும் வரணும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும். ஸோ டைட்டா லெகிங்ஸ் போடுறது, ஜெகிங்ஸ் போடுறது, அதே மாதிரி ஜீன்ஸ் போடுறது இதெல்லாம் வேண்டாங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸ் நாங்க ரொம்ப மாடர்னுங்க. நாங்க காலேஜ் படிக்கிறோம், ரொம்ப மாடர்ன். நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன். என்னால இந்த மாதிரி பக்காவான ட்ரெஸ்ஸஸ் தான் போட முடியும்னா ஸ்கர்ட் போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்கர்ட் அந்த மாதிரி போடும்போது அது ரொம்ப மாடர்னா தான் இருக்கும். சாரி ஓகே, சாரி எல்லாரையும் கட்டுன்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்காது இல்லைங்களா? செல்வார் போடுறீங்க அப்படின்னா செல்வார் இந்த பட்டியாலா மாதிரி இல்ல பிளாசோ மாதிரி ஒரு லூஸ் செல்வார், அதுவும் காட்டன் பேஸ்ட் போடுங்க. இல்லைன்னா சாரி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு சாரி கம்ஃபர்ட்டா இருக்கிறது இல்லை. ஸோ நீங்க கம்ஃபர்ட்டா இல்லாதவங்க, ரொம்ப மாடர்னா இருக்கவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கர்ட்ஸ் போடுங்க. ஸ்கர்ட்ஸ் போடும்போது நீங்க ரொம்ப மாடர்னாவும் தெரிவிங்க, அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாவும் இருக்கும். ஓகே?
ஓகேங்களா? அதே மாதிரி லேடிஸ் வந்து எப்பயுமே வந்து பாருங்க, ஒரு மத்தியானமோ இல்ல காலையிலயோ ஒரு கப்பு தயிர் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் ஜாஸ்தி இருக்குங்க. பிறப்புறுப்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருள்ல தயிரும் ஒண்ணு. சோ தயிர் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிடுறது லேடிஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆனது கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் நிறைய சாப்பிடுறாங்க பாத்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணுங்க. நான் டெய்லி காரக்குழம்பு தாங்க சாப்பிடுவேன், நோ. காரக்குழம்புக்கு நோ சொல்லுங்க. டெய்லி புளிக்குழம்பு தாங்க சாப்பிடுவேன், புளிக்குழம்புக்கு நோ சொல்லுங்க. இது எல்லாமே சாப்பிடலாங்க, சாப்பிடவே கூடாதுன்னு நாங்க சொல்லல. வாரத்துல ஒரு நாள் காரக்குழம்பு, வாரத்துல ஒரு நாள் புளிக்குழம்பு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறது வேண்டாம். இப்ப மாம்பழ சீசன், நிறைய பேர் மாம்பழம் சாப்பிடுவாங்க. மாம்பழம் சாப்பிடுறது தப்பு இல்ல. மாம்பழம் சாப்பிட்டா பாலோட சாப்பிடணும். பலாப்பழம் சாப்பிட்டா